ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் தான் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்து அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 4, மிளகு 1 ஸ்பூன். இதை 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். 4 வரமிளகாய் எடுத்து அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு இதை கூட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதனோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இதனோட சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதும் ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி சிக்கனை இதனோட ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதனோட சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த கிரேவிக்கான உப்பையும் சேர்த்து அதனோட 1 கப் வாட்டரையும் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆனதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவிட்டா நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷன்.